வணக்கம். இன்றைய வகுப்பில் பாலிட்டியில் டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதாவது அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளை பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றது என்ன? மக்களுக்காக கொடுக்கப்பட்ட சில உரிமைகள். டிபிஎஸ்பின்றது என்ன? அரசுக்காக கொடுக்கப்பட்ட சில கடமைகளை பற்றி பேசுவது தான் அரசின் வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச டைமில் இந்திய பொருளாதாரம் பின்தங்கிய நிலையில தான் இருந்திருக்கு. அதனால் அப்போ உள்ள சுச்சுவேஷனில் இருக்கிற பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கேவும் அரசுக்கு நிதி பற்றாக்குறை இருந்திருக்கும். அதனால் கான்ஸ்டியூஷனில் அரசுக்கு சில கடமைகளை சொல்கிறேன், ஆனால் அதை நீங்கள் இப்போவே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் கையில் எப்போ காசு வருதோ அப்போம்போது பண்ணுங்க அப்படின்னு அரசுக்கு சில கடமைகளை சொல்லியிருக்கிறது தான் டிபிஎஸ்பி. அது வரைக்கும் இந்த கடமைகள்லாம் நீங்கள் பாலிசி மேக் பண்ணும்போது, அரசை நிர்வகிக்கும் போது இந்த கடமைகள்லாம் அடிப்படையாக வைத்து நிர்வகிங்க அப்படின்னு சொல்கிறது தான் டிபிஎஸ்பி. இதை கான்ஸ்டியூஷனில் பகுதி 4 ஆர்டிக்கல் 36 51 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. நம்ம அயர்லாந்து அரசியலமைப்பிலிருந்து டிபிஎஸ்பி எடுத்து நம்ம நாட்டுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்திருக்கோம். அயர்லாந்து அரசியலமைப்பு ஸ்பெயின் நாட்டிலேருந்து எடுத்திருக்காங்க. டிபிஎஸ்பியை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொன்னவர் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்கள். டிபிஎஸ்பியோட மெயின் நோக்கம் என்ன? பொருளாதார மற்றும் சமூக மக்களாட்சியை ஏற்படுத்துவது தான் இதோட மெயின் நோக்கம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட மெயின் நோக்கம் என்ன? அரசியல் மக்களாட்சியை ஏற்படுத்துவது. டிபிஎஸ்பியோட மெயின் நோக்கமே மக்கள் நல அரசை உருவாக்கணுன்றதுக்காக தான் கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்காங்க. நம்ம முகவுரையில் கொடுக்கப்பட்ட நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இதெல்லாம் உறுதி செய்கிறதுக்காக தான் டிபிஎஸ்பி வாயிலாக உறுதி செய்கிறாங்க. இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது அறிவுறுத்தல்களின் செயல் கருவியை மாதிரியாக வச்சு இருக்குது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது அறிவுறுத்தல்களின் செயல் கருவி, இதை போல தான் நம்ம டிபிஎஸ்பியும் இருக்குது. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்றது யார் யாருக்கெல்லாம் அறிவுரைகளை கொடுக்குது அப்படின்னா, சட்ட மற்றும் நிர்வாகத்துறைக்கு அறிவுரைகளை கொடுக்குது. ஆனால் நம்ம டிபிஎஸ்பின்றது லெகிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர்ஸ், இந்த மூணுத்துக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறதா நம்ம டிபிஎஸ்பி அமைஞ்சிருக்கு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மாதிரி டிபிஎஸ்பி ஜஸ்டிசியபிள் கிடையாது, அதாவது நீதிமன்றத்தால் கொஷின் பண்ண முடியாது. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அரசுக்கு போதிய பணம் இருக்கிறப்ப நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை அரசுனால பண்ண முடியலை அப்படின்னா அரசுக்கு எதிராக நம்மளால் கேஸ் எதுவும் ஃபைல் பண்ண முடியாது. டிபிஎஸ்பி வயலேட் ஆகுது அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு போக முடியாது. இதெல்லாம் தான் டிபிஎஸ்பியோட ஃபீச்சர்ஸ். டிபிஎஸ்பியோட ஃபீச்சர்ஸ்னு என்னென்னலாம் சொல்லியிருக்கோம்? ஃபஸ்ட்டு என்னென்னா, லெகிஸ்லேட்டிவ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மற்றும் எக்ஸிக்யூட்டிவ் மேட்டர்ஸில் அரசியலமைப்பில் கொடுக்கப்பட்ட அறிவுரைகள் தான் டிபிஎஸ்பி. செகண்ட் என்ன, இது எதை ரிசம்பிள் பண்ணுதுன்னு பார்த்தோம்? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை ரிசம்பிள் பண்ணுது. இதோட மெயின் நோக்கம் என்ன? வெல்ஃபேர் ஸ்டேட்டை கிரியேட் பண்ணுறது, பொருளாதார மற்றும் சமூக மக்களாட்சியை உறுதி செய்கிறது. 4வது நான் ஜஸ்டிசியபிள், நீதிமன்றத்தால் நிலைநிறுத்த முடியாத தன்மை. ஓகே, இப்போ ஆர்டிகல்ஸ் பார்ப்போம். விதி 36ன்றது என்ன அப்படின்னா, ஸ்டேட், அதாவது அரசுன்ற டேர்ம்குள்ளே யார் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்றத குறிக்கிறது தான் விதி 36. இதில் உள்ள டெஃபினிஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் நம்ம ஆர்டிக்கல் 12 பார்த்தோம்ல, ஸ்டேட்னா யார் யார் அப்படின்னு, அதே சேம் டெஃபினிஷன் தான் விதி 36க்கும். அதில் என்னென்னலாம் பார்த்தோம்? கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லெகிஸ்லேச்சர், சட்டமன்றங்கள், மாநில சட்டமன்றங்களும் சரி, பாராளுமன்றமும் சரி, பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டிஸ், அதுக்கப்புறம் ஸ்டாட்டுட்டரி பாடிஸ், நான் ஸ்டாட்டுட்டரி பாடிஸ், எல்லாருமே இந்த ஸ்டேட்டுன்ற டெஃபினேஷனுக்குள்ளே தான் வருவாங்கன்னு பார்த்தோம். ஸோ சேம் தான் விதி 36க்கும். விதி 37ன்றது அரசின் வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகளோட கொள்கைகளை அரசு சட்டங்கள் இயற்றும் போது ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இயற்றணும் அப்படின்னு அரசுக்கு வலியுறுத்துவது தான் ஆர்டிக்கல் 37. டிபிஎஸ்பியை 3 வகையாக பிரிக்கிறோம்.
கான்ஸ்டியூஷனில் 3 வகையாக பிரித்து கொடுக்கல. நம்ம தான் டிபிஎஸ்பியில் இருக்கிற கடமைகளின் தன்மைக்கு ஏற்ப நம்ம பிரிச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், காந்தியன் பிரின்சிபல் அப்படின்றது காந்தி அவர்களோட கொள்கைகளை பேஸ் பண்ணி இருக்கிற கடமைகளெல்லாம் நம்ம காந்தியன் பிரின்சிபல் அப்படின்னு நம்ம பிரிச்சுருக்கோம். சமத்துவ நெறிகள், காந்திய நெறிகள், தாராளமயம் மற்றும் அறிவுசார் நெறிகள்னு 3 வகையாக நம்ம பிரிச்சுருக்கோம். ஓகே, இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின், த ஃப்ரேமர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இன்கார்பரேட்டட் த டியூட்டிஸ் ஆஃப் த ஸ்டேட் இன் தி கான்ஸ்டியூஷன் இன் தி ஃபார்ம் ஆஃப் த. இதில் என்ன கேட்டிருக்காங்க, அரசின் கடமைகளாக அரசியலமைப்பில் எந்த வடிவத்தை சேர்த்திருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள். ஓகே, இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, ஆர்டிகல்ஸ் டீலிங் வித் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி கவர்ஸ். டிபிஎஸ்பியோட சரத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 36 51 வரை. இந்த கொஷினில் டிபிஎஸ்பியை பற்றி எது கரெக்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நாட்டின் ஆளுகைக்கான அடிப்படை கோட்பாடுகள் இந்த வழிமுறைகளில் கூறப்பட்டுள்ளன. கரெக்டு. ஃபண்டமெண்டல் இன் தி கவர்னன்ஸ் ஆஃப் த கண்ட்ரின்றத எந்த சரத்தில் சொல்லியிருக்காங்க, ஆர்டிக்கல் 37. செகண்ட் ஒன், ஐக்கிய நாடுகள் பிரகடனத்தில் மேம்பாட்டு உரிமைக்கான முன்னோடியாக இது கருதப்படுகிறது. செகண்ட் ஒன்னும் கரெக்டு. தேர்டு, நல அரசு என்னும் கருத்தியலை உள்ளடக்கியதாக இதன் நோக்கம் உள்ளது. இப்போ தான் பார்த்தோம், வெல்ஃபேர் ஸ்டேட்டை க்ரியேட் பண்ணுறது தான் இதோட மெயின் நோக்கம்ன்றது. ஸோ தேர்ட் ஒன்னும் கரெக்டு. ஃபோர்த் ஒன், வழிகாட்டு நெறிமுறைகளை அமல்படுத்துவதற்காக நாடாளுமன்றம் அடிப்படை உரிமைகளை திருத்தலாம். ஃபோர்த் ஒன்னும் கரெக்டு. ஸோ ஆன்சர் டி. நெக்ஸ்ட் கொஷின், அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை நீதிமன்றம் மூலம் செயல்படுத்த முடியாது என தெரிவிக்கும் அரசியலமைப்பு சரத்து யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் 37. நெக்ஸ்ட் கொஷின், கீழ்காணும் கூற்றுகளில் அரசு நெறிமுறைத்தும் கோட்பாடுகளை பற்றிய சரியான கூற்று என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது சட்டப்பிரிவு 36 51 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது கரெக்டு. செகண்டு, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் இதனை இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என விவரிக்கிறார். இதுவும் கரெக்டு. தேர்ட் ஒன், இந்த கொள்கைகளை நீதிமன்றத்தால் வலுக்கட்டாயமாக செயல்படுத்த முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. பிகாஸ் இது நான் ஜஸ்டிசியபிள். ஸோ 1 2 கரெக்டு, 3 தவறு. ஆப்ஷன் சி ஆன்சர். ஓகே, இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இந்திய அரசியலமைப்பின் முகவுரை மற்றும் அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளடக்கிய சித்தாந்தமானது. பிரியாம்பிள் மற்றும் டிபிஎஸ்பியோட மெயின் தீம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமத்துவவாதம். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள் எதை போல் தோற்றம் அளிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அறிவுறுத்தல் செயல் கருவி, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இருக்கிற அறிவுறுத்தல் செயற்கருவியை ஒத்து போய் இருக்கு. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க, அரசு நெறிமுறை கோட்பாட்டினை பின்வரும் நாடுகளில் எது முதலில் தங்கள் அரசியலமைப்பில் சேர்த்து கொண்டது? நம்ம எந்த கான்ஸ்டியூஷனை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்கோம்? ஐரிஷ் கான்ஸ்டியூஷன். பட் ஐரிஷ் கான்ஸ்டியூஷன் எதை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்க? ஸ்பெயின் கான்ஸ்டியூஷன். ஆன்சர் டி. ஓகே, இந்த கொஸ்டினில் கூற்று மற்றும் காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று, அரசு நெறிமுறைத்தும் கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என பி.ஆர். அம்பேத்கரால் விவரிக்கப்படுகிறது. இது கரெக்டு. காரணம், அரசு நெறிமுறைத்தும் கோட்பாடுகள் நாட்டிற்கான வழிகாட்டியாக செயல்படுகிறது. ஸோ கூற்றும் சரி, காரணமும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். இந்த கொஷினில் சரியாக பொருந்தினது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரியாம்பிள்ன்றது அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதி தான் அப்படின்னு கேசவானந்த பாரதி கேஸில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம். பட் இதில் அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதி அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தவறு. டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, இது அரசின் கடமை. கரெக்டு. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்றது சிட்டிசன்ஸ்க்கு கொடுக்கப்பட்ட கடமை, பாராளுமன்றத்தின் கடமைன்னு கொடுத்துருக்காங்க. தவறு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றது சிட்டிசனுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை. ஸோ அதை டியூட்டி ஆஃப் த சிட்டிசன் கொடுத்துருக்காங்க. தவறு. 2 மட்டும் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் பி ஆன்சர்.
ஓகே, இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை பற்றி கரெக்டானது என்ன கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 4ஆம் பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கரெக்டு. வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளின் மீது இயற்றப்படும் சட்டங்களை நீதிமன்றம் தனது அதிகாரத்தின் மூலம் கால வரையறுக்க முடியும். இதுவும் கரெக்டு. கோர்ட்டுனால என்ஃபோர்ஸ் பண்ண முடியலைனாலும் டிபிஎஸ்பி மீது இயற்றப்படும் சட்டங்களை வேலிடிட்டி பண்ண முடியும். ஸோ ஆன்சர் சி, போத் 1 and 2 கரெக்ட். ஓகே, இப்போ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸோட கிளாசிஃபிகேஷன் பார்த்துருவோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் நம்ம எப்படி படித்தோம், இப்போ ஒரு சரத்து இருக்குது அப்படின்னா அந்த சரத்துக்கு கீழே இதெல்லாம் யார் யாருக்கு செல்லுபடியாகும், யார் யாருக்கு செல்லுபடி ஆகாது, என்னென்ன எக்ஸெப்ஷன்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். பட் டிபிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த சரத்தை தான் படிச்சாகணும். அமெண்ட்மெண்ட் மூலமாக கொண்டுட்டு வந்திருந்தாங்கன்னா அந்த அமெண்ட்மெண்ட்டையும் சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் டிபிஎஸ்பி படிக்கிற போது இப்போ ஒரு சரத்து இருக்கு அப்படின்னா அந்த சரத்துக்காக ஸ்டேட் நமக்கு என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சேர்த்து படிங்க. இது உங்க மெயின்ஸுக்கும் ஹெல்ப்பா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆர்டிகல் 39A என்ன சொல்லியிருக்காங்க, ஏழை மக்களுக்கு சட்ட உதவி தருவதை பத்தி பேசியிருக்காங்க. அதுக்காக நம்ம கவர்மெண்ட் என்ன செஞ்சிருக்காங்க, நால்சா அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ்ல நமக்கு கவர்மெண்ட் என்ன ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்றதையும் சேர்த்து படிங்க. பட் பிரிலிம்ஸ்க்கு அவ்வளோ டெப்தாலாம் கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க. இந்த ஆர்டிக்கல்னா என்ன, அப்புறம் இந்த ஆர்டிக்கல் எந்த கிளாசிபிகேஷன்ஸ்க்கு கீழே வரும், டிபிஎஸ்பியோட ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்ற மாதிரி தான் கொஷின்ஸ் வரும். ஓகே, இப்போ சோசியலிஸ்டிக் பிரின்சிபிள், அதாவது சமத்துவ நெறிகள். விதி 38ன்றது நீதியின் மூலம் சமூக நிலையை பாதுகாத்து மக்களின் நலனை மேம்படுத்துதல். இந்த 38லே 2 ப்ரொவிஷன் இருக்கு. 2வது ப்ரொவிஷன் என்னன்னா இன்இக்வாலிட்டியை குறைக்கிறது. இன்இக்வாலிட்டிய வருவாய், அந்தஸ்து, வசதி வாய்ப்பு, வாய்ப்புகள்ல இதுல எல்லாத்துலயும் குறைக்கிறது. பட் இத கொண்டுட்டு வந்த அமெண்ட்மெண்ட் 44வது அமெண்ட்மெண்ட் 1978 மூலமா தான் நம்ம கொண்டுட்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் விதி 39. இதுல 6 ப்ரொவிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் அனைத்து குடிமக்களுக்கும் போதிய வாழ்வாதார உரிமை. 2வது ப்ரொவிஷன் வளங்களை சமமாக பங்கிடுதல். 3வது உற்பத்தி மூலமான வளமானது ஓரிடத்தில் மட்டுமே குவிந்திடாமல் பாதுகாத்தல். இந்த 39 கிளாஸ் டின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆர்டிக்கல். ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் ஃபார் மென் அண்ட் உமன். ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம வேலைக்கு சம ஊதியம். 5th கிளாஸ் தொழிலாளர்களின் உடல் நலம் மற்றும் சுகாதாரத்தை பாதுகாத்தல். குழந்தைகளை கட்டாய முறைகேட்டுக்கு ஆளாவதில் இருந்து காத்தல். 6வது கிளாஸ் குழந்தைகளின் சுகாதார மேம்பாட்டிற்கு வழிவகை செய்தல். இத 42வது சட்ட திருத்தம் மூலமா இணைச்சாங்க. ஆர்டிகல் 39A லீகல் எய்ட் டு தி புவர், ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி கொடுக்கிறது. இதையுமே 42வது அரசியலமைப்பு திருத்தம் மூலமா தான் கொண்டுட்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 41. இது வேலைக்கான உரிமை, கல்வி, வேலையின்மைக்கான உதவித்தொகை மற்றும் வயோதிகர், நோயாளி மற்றும் ஊனமுற்றோருக்கான உதவிடலை பற்றி பேசுது. இதுக்கு கீழே தான் நேஷனல் சோசியல் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம் 1995 கொண்டுட்டு வந்திருக்கும் ஸ்டேட். 42வது விதி எதை பற்றி பேசுதுன்னா பணியிடத்தில் பாதுகாப்பான பணிச்சூழலை உருவாக்குதல் மற்றும் மகப்பேறு உதவி. நம்ம கவர்மெண்ட் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 1961 கிரியேட் பண்ணிருப்பாங்க. இந்த சட்டத்துல திருத்தம் கொண்டு வந்து இப்போ 26 வாரங்கள் லீவ் கொடுக்கப்படுது. அதாவது 182 டேஸ். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் 365 டேஸ், அதாவது 1 இயர் நமக்கு மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்கறாங்க. ஆர்டிகல் 43 வாழ்வூதியத்தை உறுதி செய்தல், நல்ல வாழ்க்கை தரத்தை ஏற்படுத்துதல், அனைத்து பணியாளர்களுக்கும் சமூக கலாச்சார வாய்ப்புகளை உருவாக்கி தருதல். நெக்ஸ்ட் விதி 43A தொழிற்சாலை நிர்வாகத்தில் தொழிலாளர்களின் பங்கேற்பை உறுதி செய்தல். இதையும் 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976 தான் சேர்த்திருக்காங்க. சமத்துவ நெறிகள்லயே 3 விதிகளை 42வது சட்ட திருத்தம் மூலமா இணைச்சிருக்காங்க.
ஆர்டிகல் 39A, ஆர்டிகல் 39ல குழந்தைகளின் சுகாதார மேம்பாட்டிற்கு வழிவகை செய்தல். இந்த கிளாஸை மட்டும் 42வது அரசியலமைப்பு சட்ட திட்டம் மூலம் சேர்த்திருக்காங்க. ஆர்டிகல் 43Aயும் 42வது அரசியலமைப்பு சட்ட திட்டம் மூலம் சேர்த்திருக்காங்க. 44வது அரசியலமைப்பு சட்ட திட்டம் மூலம் சேர்த்தது என்ன? விதி 38ல இருக்கிற 2வது ப்ரொவிஷன், அதாவது இன்இக்வாலிட்டியை குறைக்கிறது. சமத்துவ நெறிகள்ல கடைசி விதின்றது 47வது விதி. இது ஊட்டச்சத்து அளவை உயர்த்துதல், மக்களின் வாழ்க்கை தர மேம்பாடு மற்றும் பொது சுகாதார மேம்பாடு. நெக்ஸ்ட் காந்தியன் பிரின்சிபல்ஸ்ல என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். ஆர்டிகல் 40 இது கிராம பஞ்சாயத்துகளை அமைக்கிறத பத்தி பேசுது. நம்ம ஆல்ரெடி பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்தை கொண்டுட்டு வந்துட்டோம். பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்தை நம்ம டிபிஎஸ்பில இருக்கிற எந்த சரத்தின் படி உருவாக்குனாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் ஆர்டிகல் 40. இந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட் விதி 43 கூட்டுறவு மற்றும் தனிநபர் பங்கேற்பு மூலம் கிராமப்புற குடிசை தொழில்களை மேம்படுத்துதல். 43Bன்றது கூட்டுறவு சங்கங்களை தோற்றுவித்து அவற்றில் தன்னாட்சி செயல்பாடு, பிரதிநிதித்துவ கட்டுப்பாடு, தொழில்முறை மேலாண்மை இவற்றை மேம்படுத்துதல். இத 97வது சட்ட திருத்தம் மூலமா பகுதி 9ல கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், அதாவது கூட்டுறவு அமைப்பை நம்ம இணைச்சிருக்கோம். நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஆர்டிகல் 19 கிளாஸ் C-லையும் கூட்டுறவு சங்கம் அமைக்கும் உரிமையை கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம். விதி 46 SC, ST மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார உரிமைகளை பாதுகாப்பதை பற்றி பேசுவது. விதி 47ன்றது போதைப் பொருட்கள் பயன்பாட்டை தடை செய்தல். விதி 48ன்றது பசு மற்றும் கன்றுவதையை தடை செய்தல். நெக்ஸ்ட் தாராளமயம் மற்றும் அறிவுசார் நெறிகள். விதி 44 யூனிஃபார்ம் சிவில் கோட், அதாவது அனைத்து குடிமக்களுக்கும் பொதுவாக பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருதல். இந்த நியூஸ் தான் ரீசெண்டா இருக்கு. ஆர்டிகல் 44ன்றது எதை குறிக்குது அப்படின்னு கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். விதி 45 6 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு பராமரிப்பு மற்றும் ஆரம்ப பள்ளியை பற்றி பேசுவது. விதி 48 நவீன மற்றும் அறிவுசார் வழியில் வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பை ஒருங்கிணைத்தல். விதி 48A சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்தல் மற்றும் காடுகள் மற்றும் வன விலங்குகளை பாதுகாத்தல். விதி 49 நினைவு சின்னங்கள், கலை சின்னங்கள் மற்றும் வரலாற்று புராதன பொருட்களை பாதுகாத்தல். விதி 50ன்றது அரசின் பொது பணிகளில் நீதித்துறையை நிர்வாகத்திலிருந்து பிரித்தல். விதி 51 சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்தல். இதோட டிபிஎஸ்பி சரத்து முடிஞ்சது. டிபிஎஸ்பின்னு சொல்லப்படுற அரசின் கடமைகளை செய்யும் போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல, அதாவது மக்களின் உரிமைகள் பாதிக்கப்படும்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நீடிக்குமா இல்ல டிபிஎஸ்பி நீடிக்குமான்ற கேள்வி செண்பகம் துரைராஜன் கேஸ்ல 1951ல வருது. அதுல சுப்ரீம் கோர்ட்டும் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துடுறாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் நீடிக்கும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸை திருத்துறதுக்கான பார்லிமெண்ட்டுக்கு பவரும் கொடுத்துடுறாங்க. அதன்படி 1வது அமெண்ட்மெண்ட், 4வது அமெண்ட்மெண்ட், 17வது அமெண்ட்மெண்ட்டும் பார்லிமெண்ட் கொண்டுட்டு வர்றாங்க. இந்த 17வது சட்ட திருத்தம் 1964 வந்ததுக்கு அப்புறம் கோலக்நாத் கேஸ் 1967ல வருது. இந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறாங்கன்னா, பார்லிமெண்ட்னால ஃபண்டமெண்டல் ரைட்ஸை திருத்தம் பண்றதுக்கான அதிகாரம் கிடையாது. ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றது பெர்மனண்டா இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டுட்டு வர்றாங்க. பட் பார்லிமெண்ட் என்ன பண்றாங்கன்னா 24வது சட்ட திருத்தம் 1971 கொண்டுட்டு வந்துட்டு அடிப்படை உரிமைகளை சேர்க்கவோ இல்ல நீக்கவோ பாராளுமன்றத்துக்கு பவர் இருக்கு அப்படின்னு 24வது சட்ட திருத்தத்தை கொண்டுட்டு வர்றாங்க. 25வது சட்ட திருத்தமும் அதே வருஷத்துல கொண்டுட்டு வராங்க. அதுல 31C சேர்க்கிறாங்க. நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிளாஸ்லயே பார்த்தோம் 31C என்ன அப்படின்னு. இந்த 31Cல 2 ப்ரொவிஷன்ஸ் சேர்த்தாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன்ன்றது டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ்ல இருக்கிற 39B மற்றும் 39Cக்கு எஃபெக்ட் கொடுக்கிறது. செகண்ட் ப்ரொவிஷன்ன்றது என்னன்னா, கோர்ட் இத கொஸ்டின் பண்ணவே முடியாது அப்படின்ற ப்ரொவிஷனையும் கொடுத்திருப்பாங்க. பட் கேசவானந்த பாரதி கேஸ் 1973ல வருது.
அது 31C இருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷனை வேலிட் பண்ணிடுச்சு. செகண்ட் ப்ரொவிஷனை இது அரசியலமைப்புக்கு எதிராக இருக்கு அப்படின்னு இன்வேலிட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த கேஸ்ல தான் நம்ம என்ன பார்த்தோம், பேசிக் ஸ்ட்ரக்சர்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தோம். இதுல கோர்ட்னால கொஸ்டின் பண்ணவே முடியாது அப்படின்னு 25வது சட்ட திருத்தம் மூலமா கொண்டுட்டு வந்திருப்பாங்க. அது எப்படி நீங்க கோர்ட்டே கொஸ்டின் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பீங்க? ஜுடிஷியல் ரிவ்யூன்றதே ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர், அதை அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த 31C இருக்கிற 2வது ப்ரொவிஷனை டெலீட் பண்ணிடுவாங்க. 1980ல மினர்வா மில்ஸ் கேஸ் வருது. இதுல அடிப்படை உரிமைகள் மற்றும் வழிகாட்டும் நெறிமுறைகள் ஆகிய இரண்டையும் அடித்தளமாக கொண்டு அமைக்கப்பட்டதுதான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. ஓகே, இதோட டிபிஎஸ்பி பார்த்தாச்சு. இன்னும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்றத பார்த்துருவோம். இந்த கொஸ்டின்ல பாருங்க, 86th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை பத்தி கேட்டிருக்காங்க. லாஸ்ட் கிளாஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன், 86th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், டிபிஎஸ்பி இந்த 3 சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கும் எஜுகேஷன் ரிலேட்டடாக. 6லிருந்து 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஃப்ரீ அண்டு கம்பல்சரி எஜுகேஷன் கொடுக்கறது அரசின் கடமை அப்படின்னு டிபிஎஸ்பியில் சொல்லியிருப்பாங்க. 6லிருந்து 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வியை தர்றது பெற்றோர்களின் கடமைன்னு சொன்னது அடிப்படை கடமைகளில். ஆன்சர் பி, 86th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டில் தான் சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட் டு தி புவர் ஆர் கேரண்டீட் அண்டர் ஆர்டிகல் 39A. இலவச சட்ட உதவி கொடுக்க கவர்மெண்ட் என்ன அமைப்பை உருவாக்கியிருக்காங்கன்னு பார்த்தோம், நால்சா. நால்சான்றது நேஷனல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசு நெறிமுறை கொள்கைகளை நோக்கங்கள் மற்றும் விளைவுகளின் அறிக்கை என அழைத்தவர் யார்? கேசி வேயர். இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, அரசு தேசிய வாழ்வின் அமைவனங்கள் அனைத்திலும் சமுதாய பொருளியல் அரசியல் நீதி நிறைந்து நிலவுவதென ஒரு சமுதாய முறை அமைவினை பயனுற எய்தி பாதுகாத்து மக்களின் நலப்பாட்டை வளர்த்திட அரிதின் முயலுதல் வேண்டும் என்று கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் அப்படின்றது ஆர்டிகல் 38ல சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, டிபிஎஸ்பியில் இல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 17ல் இருக்கிற ரைட்டுன்னு பார்த்தோம். ஸோ மீதி 3 டிபிஎஸ்பியில் தான் இருக்குது. எது டிபிஎஸ்பியில் இல்லைன்னு கேட்டிருக்காங்க, ஆப்ஷன் டி. ஒவ்வொரு சட்ட உறுப்பை மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் டிபிஎஸ்பியில் ஆர்டிக்கல் ரிலேட்டடாக தான் கொஷின்ஸ் வரும். அடிக்வேட் மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட் சட்ட உறுப்பு 39ல் சொல்லியிருக்காங்க. டீசன்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் இது ஆர்டிக்கல் 43. ரிப்போர்ட் டு ஒர்க் ஆர்டிக்கல் 41ல் சொல்லியிருக்கு. பீப்புள்ஸ் வெல்ஃபேர் ஆர்டிக்கல் 38. ஸோ ஆப்ஷன் சி ஆன்சர். அரசு வழிகாட்டி நெறிமுறைகள் என்பது அடிப்படை உரிமைகளை மீறி செயல்படக்கூடாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த வழக்கு செம்பகம் துரைராஜன் கேஸில் தான் சொல்லியிருப்பாங்க. இந்த செம்பகம் துரைராஜன் கேஸில் தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ ஆன்சர். ஓகே, இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, டிபிஎஸ்பி குறித்து தவறானது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீதிமன்றங்கள் வழி நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. ப்ரொமோட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத் ரெண்டுமே கரெக்டு. வில்லேஜ் பஞ்சாயத் ரிலேட்டடாக ஆர்டிக்கல் என்ன 40, காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் ரிலேட்டடாக ஆர்டிக்கல் என்ன 43. ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன் பிலோ 14 years ஆஃப் ஏஜ் இதுவும் கரெக்டு, இது ஆர்டிக்கல் 45. ஸோ ஆப்ஷன் ஏன்றது தவறாக கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினில் தவறாக பொருந்தியது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் 40ன்றது பஞ்சாயத்து ரிலேட்டட் தான். ஆர்டிகல் 44 யூனிஃபார்ம் சிவில் கோட் கரெக்டு. 39A ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃப்ரீ லீகல் எய்ட். ஆர்டிகல் 41ன்றது ஆர்கனைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க, தவறு. இதை சொல்கிற ஆர்டிக்கல் 48. ஆர்டிக்கல் 41ன்றது நம்ம பார்த்தோம் நேஷ்னல் சோசியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் கூட அதுக்கு கீழே தான் கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னு. சோசியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கறது யார் யாருக்கு அப்படின்னா வயதானவர்கள், வேலை இல்லாமல் இருக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்கும் சோசியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கறது தான் ஆர்டிக்கல் 41. ஸோ ஆன்சர் சி.
இந்திய அரசியலமைப்பில் உள்ள பட்டியல் சாதிகள், பட்டியல் பழங்குடியினர் மற்றும் பிற பலவீனமான பிரிவுகளின் கல்வி மற்றும் பொருளாதார நலன்களை ஊக்குவிக்கும் பிரிவை அடையாளம் காணவும். ஆர்டிகல் 46 காந்தியன் பிரின்சிபலுக்கு கீழே வரும். ஓகே, இந்த கொஸ்டினில் பாருங்கள், இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், ஆர்டிக்கல் ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. இந்த கொஷினில் என்ன பிரின்சிபலை ஃபாலோ பண்ணி இந்த ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படின்றத கேட்டிருக்காங்க. சமூக சிந்தனையை பிரதிபலிப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோசியல் பிரின்சிபல்ஸில் எது ரெஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆர்கனைசேஷன் வில்லேஜ் பஞ்சாயத் இது எதோட பிரின்சிபல்? காந்தியன் பிரின்சிபல். என்கரேஜிங் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இதுவும் காந்தியன் பிரின்சிபல். ப்ரொவைடிங் அடிக்வேட் மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட் இதுதான் சோசியல் பிரின்சிபல். ப்ரொடக்ஷன் ஆஃப் மோனுமெண்ட்ஸ்ன்றது தாராளமய கொள்கையில் வந்துடும். ஸோ ஆப்ஷன் சி ஆன்சர். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸையும் சேர்த்து பார்த்துருவோம். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்றது என்ன? இப்போ நம்ம நாடு நமக்கு உரிமைகள் கொடுத்துருக்காங்க, நம்மளும் நம்ம நாட்டுக்கு சில கடமைகளை செய்யணும் இல்லையா, அதுக்காக கொடுக்கப்பட்டது தான் சிட்டிசனுக்கான கடமைகள் தான் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இதை நம்ம கான்ஸ்டியூஷன் உருவாகிறப்பவே சேர்த்துடலை. 42வது சட்ட திருத்தம் மூலமாக தான் நம்ம கான்ஸ்டியூஷனில் சேர்த்துருக்கோம். நம்ம எந்த நாட்டில இருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருப்போம்னா ரஷ்யால இருந்து. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றது யூஎஸ்ஏல இருந்து, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்றது ரஷ்யா. 1976ல் ஸ்வரன் சிங் கமிட்டியை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்போம். எதுக்காக அப்படின்னா நம்ம நாட்டுக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ரெடி பண்ணுங்க அப்படின்னு. அவங்களும் 8 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம அதை அப்படியேவும் எடுத்துக்கல, சில சேஞ்சஸ் பண்ணி நம்ம 42வது சட்ட திருத்தம் மூலமா 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை சேர்த்திருப்போம். 86வது திருத்தம் மூலமா ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டியை சேர்த்திருப்போம். இப்போதைக்குல மொத்தம் 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கு. இது கான்ஸ்டியூஷன்ல பார்ட் 4A ஆர்டிக்கல் 51A இருக்கு. என்னென்ன ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, தேசிய கொடி, தேசிய கீதம் இதெல்லாம் மதிக்கிறது, அதுக்கப்புறம் சகோதரத்துவம் வளர்க்குற மாதிரி பேசுறது, பொது சொத்துக்களை பாதுகாக்கிறது, தேவைப்படும் போது நாட்டை பாதுகாப்பது, தேச சேவைகளை செய்திட, இந்த மாதிரி மொத்தம் 11 டியூட்டிஸ் இருக்கு. என்னென்ன இருக்குன்னு பாத்துருங்க. இந்த ஸ்வரன் சிங் கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ்ல சில ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கவர்மெண்ட் இன்கார்பரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது என்னென்னலாம், வரி கட்டுவது ஒரு குடிமகனின் கடமை அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி கடமைகள்லாம் செய்ய தவறினால் கூட பெனால்டி போடலாம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. பட் இதை நம்ம கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டாங்க, டியூட்டியோட ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. மொத்தம் இப்போ 11 கடமைகள் இருக்கு. 42வது சட்ட திருத்தம் மூலமா கொண்டுட்டு வர்றப்ப 10 கடமைகள் இருந்துச்சு. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் மாதிரி தான் நான் ஜஸ்டிசியபிள். ஓகே, இப்போ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பற்றின ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அடிப்படை கடமைகளை அமல்படுத்த எடுத்துக்கொள்ளப்பட்ட அடிப்படையான கொள்கையானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் சொல்லப்பட்டிருக்க 3 பிரின்சிபலையுமே அடிப்படையாக வச்சு தான் நம்ம அடிப்படை கடமைகளை அமல்படுத்தியிருப்போம். வளம் குன்றா வளர்ச்சி, முன்னெச்சரிக்கையான கொள்கை, மாசுபடுத்துவர்கள் மாசுபடுத்தும் செலவை. ஓகே, இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பற்றி தவறானது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேயிங் டாக்ஸஸ், இது ஸ்வரன் சிங் கமிட்டி ரெக்கமெண்டேஷனாக கொடுத்தாங்க, பட் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஸோ பேயிங் டாக்ஸ்ன்றது ஃபண்டமெண்டல் டியூட்டி கிடையாது. சேஃப்கார்டிங் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, பொது உடைமைகளை பாதுகாக்கிறது சிட்டிசனோட கடமை, இதுவும் கரெக்டு. ப்ரிசர்விங் த ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் த கண்ட்ரி, இதுவும் கரெக்டு. காஸ்டிங் த ஓட் இன் தி எலெக்ஷன்ஸ், இது நமக்காக கொடுக்கப்பட்ட உரிமை, நாட் கடமை. ஆப்ஷன் டி ஆன்சர். 1 and 4 இன்கரெக்ட். அறிவியல் மனநிலை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 51A. ஏன்னா இது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் சொல்லப்பட்டிருக்காங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் இந்த மாதிரி புரியாத வார்த்தைகள்லாம் இருக்கும், அதுவே ஒரு டிராபேக் அப்படின்னு சில அறிஞர்கள் சொல்லியிருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கடமைகள் என்னும் தலைப்பின் கீழான சரத்துகள் எந்த சட்ட திருத்தம் அல்லது திருத்தங்களின்படி சேர்க்கப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 42வது அமெண்ட்மெண்ட் மூலமாக 10 டியூட்டியை சேர்த்தோம். 86வது அமெண்ட்மெண்ட் மூலமாக ஒரு டியூட்டியை சேர்த்தோம்.
ஸோ 1 and 4 டியில் இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி ஆன்சர். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் கிவன் இன் விச் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்? பார்ட் 4A. பார்ட் 4ன்றது டிபிஎஸ்பி, பார்ட் 4Aன்றது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இதை கூட ஒரு கிரிட்டிசிசமாக வச்சுருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பார்ட் 3Aல ஆட் பண்ணாமல் பார்ட் 4Aல ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒரு கிரிட்டிசிசமாக வச்சுருக்காங்க. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் என்ஃபோர்ஸபிள் பை லா. இப்போ தான் பார்த்தோம், டிபிஎஸ்பி மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் என்ஃபோர்ஸபிள் பை லா கிடையாது. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து தவறு. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எஸ்டாப்ளிஷ் எ டெமோக்ராட்டிக் பேலன்ஸ். கரெக்டு. Some of the fundamental duties are moral duties while others are civic duties. Correct. 2 and 3 correct. So option B and fundamental duties were incorporated in the constitution on the recommendation of Swaran Singh committee. Fundamental duties article 51A fundamental duties பத்தி பேசுது. கரெக்ட். 86வது அமெண்ட்மெண்ட் மூலமா 11வது ஃபண்டமெண்டல் டியூட்டியை ஆட் பண்ணோம், அதுவும் கரெக்ட். டு டெவலப் சயின்டிஃபிக் டெம்பர் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் டியூட்டின்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. இஸ் அ ஃபண்டமெண்டல் டியூட்டி. ஸோ 1 and 2 ஒன்லி மட்டும் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் சி ஆன்சர். ஒரு குடிமகனின் கடமை அல்ல, எதெல்லாம் ஃபண்டமெண்டல் டியூட்டி இல்லை அப்படின்றத கேட்டிருக்காங்க. அரசியலமைப்புக்கு ஏற்ப நடந்து அதனுடைய கோட்பாடுகள், நிறுவனங்கள், தேசிய கொடி மற்றும் தேசிய கீதம் ஆகியவற்றை மதித்து நடத்தல், இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டி. ஸோ இது கரெக்டு. இந்தியாவின் இறைமை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு ஆகியவற்றை பேணி பாதுகாக்க வேண்டும், இதுவும் கரெக்டு. போது எல்லாம் நாட்டை பாதுகாப்பதும் நாட்டுக்கு சேவை செய்யவும் வேண்டும், கரெக்டு. கட்டாய இராணுவ சேவை செய்ய வேண்டும்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. ஸோ ஆப்ஷன் டி. ஓகே, இதோட ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் மற்றும் டிபிஎஸ்பி முடிஞ்சிருச்சு. நாளைக்கு கிளாஸில் இது வரைக்கும், அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்கும் இருக்கிற யூபிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்